வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்தியான சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய குழந்தைங்க நோ சொல்லாமல் சாப்பிடக்கூடிய ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி. ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. இந்த சூப்பரான ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துண்டுகள் ஒரு 4-5 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 4-5 முந்திரியை நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்மளுடைய அந்த கோகனட் அதுக்கப்புறம் கேஷ்யூ மில்க் நம்ம இந்த மாதிரி நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் முந்திரி பால் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கு நம்ம கட்டாயமாக கொடுக்க வேண்டியது. குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெய்னிங் ஆகும், குழந்தைங்களுடைய அந்த பாடி ஹீட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். இப்போது இந்த மாதிரி இந்த கோகனட் மில்க்கு அதுக்கப்புறம் அந்த கேஷ்யூ மில்க் இருக்குது இல்லைங்களா, அதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். மெல்ட் ஆகி வந்த பின்னாடி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வீட் ஃப்ளாரை எடுத்து வச்சுருக்கேன், கோதுமை மாவு. அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நெய்யில் கோதுமை மாவு வறுத்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஃபுட்டு செய்யும்போது அது நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா வெயிட் கெய்னிங் ஆகும். ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அது கரிஞ்சு போயிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கோகனட் கேஷ்யூ மில்க்கு, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பாலை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுருங்க. இல்லைன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த பாலை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த கோதுமை மாவை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு கரைக்க வராது அப்படின்னா அது கட்டி சேர்ந்துடும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை சேர்த்துட்டு நல்லா மாவு கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா நமக்கு நல்லா கோதுமை மாவு வெந்து வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு இதை நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் இது நல்லா வெந்து வந்த பின்னாடி நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதாவது குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி அந்த சரள கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது கூட ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை, பனங்கல்கண்டு, வெல்லம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.